இந்த வேரியன்ட் தீவிரம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? சிங்கப்பூர்ல வந்து இந்த கடந்த சில 2 வாரங்களாக வந்து அதிகமான தொற்றாளர்கள் தெரியப்படுறாங்க. இருந்தாலும் வந்து அங்க வந்து மரண எண்ணிக்கையோ அல்லது மருத்துவமனையில வந்து தீவிர நோயோட அட்மிஷன் எண்ணிக்கையோ அதிகரிக்கிறது. இந்தியாவிலுமே கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொற்று வந்து அதிகரிக்க வாய்ப்பு. நம்ம வந்து இந்த தொற்று பரவல் மூலமா மருத்துவமனைகள்ல வந்து தீவிர நோயோட அட்மிட் ஆகிற நம்பர்கள் அதிகமாகும். அதே மாதிரி ஐசியூல அதிகமான நம்பர் அட்மிட் ஆனாங்கன்னா மரண எண்ணிக்கை அதிகமானா இப்ப ஸ்கூல்கள்ல பள்ளிகள்லயே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பனிக்காலங்கள்ல ஈஸியா ஃப்ளூ தொற்று ஒவ்வொருத்தவங்க இருமுறது சளி காய்ச்சல் இதெல்லாம் ஈஸியா பரவும். இதை வந்து முடிஞ்ச அளவு தவிர்க்கும் விதமாக நம்ம வந்து முகக்கவசம் அணிவது இந்த குறிப்பிட்ட இந்த 2 மாசம் 3 மாசத்துக்கு முகக்கவசம் அணிகிறது ரொம்ப ஒரு சிறந்த பயனை தரும். திரும்பவும் ஒரு லாக்டவுன் வருமா அப்படிங்கிற ஒரு பயமும் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. முடிந்த அளவு காய்ச்சல் இருமல் சளி இருக்கிறவங்க வீட்டிலேயே இருந்து ஐசோலேட் பண்ணி செல்ஃப் ஐசோலேஷன் பண்ணி சிக் லீவ் எடுத்து போய் அலுவலகங்களுக்கோ பள்ளிகளுக்கு போய் பரப்பாம இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த அச்சுறுத்தலை வந்து நம்ம ஈஸியா கடந்து செல்லலாம். வணிக தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப சமீப காலமா கொரோனாவுடைய தாக்கம்ங்கிறது அதிகரிச்சுட்டு வரதை பார்க்க முடியுது. இது குறித்து பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில டாக்டர் ஃபருக் அப்துல்லா இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ கொரோனா வந்து இப்ப லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸா அதிகமா திரும்ப எண்ணிக்கை அதிகமா ஆகிறத பார்க்க முடியுது. அது மூலமா இந்தியால இப்ப வரைக்கும் 5 பேர் இறந்திருக்காங்கன்ற ஒரு செய்தியும் வருது. இந்த டைம்ல திடீர்னு திரும்ப கொரோனா ஒரு ஸ்பைக் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? கொரோனா வைரஸ் வந்து 2019 கண்டறியப்பட்டது சைனால. அதுக்கப்புறம் நமக்கே தெரியும் அது தன்னகத்திலே மனிதர்களிடையே அதிகமா பரவும் போது தொடர்ச்சியா உருமாற்றங்கள் அடைந்து வருது. ஆல்பா வேரியன்ட், பீட்டா, அப்புறம் வந்து நமக்கு 2வது அலை வந்து டெல்டா வேரியன்ட் ஏற்பட்டுச்சு. 3வது அலை வரும்போது ஒமைக்ரான் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் பைரோலா அப்படின்னு சொல்லி ஒரு வேரியன்ட். இந்த இப்ப குறிப்பிட்ட இந்த ஒரு தொற்றுகளை அதிகமா ஏற்பட்டது JN1 அப்படிங்கிற வேரியன்ட். இந்த வேரியன்ட் வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த BA.2.86 அந்த வேரியன்ட்ல இருந்து ஒரே ஒரு உருமாற்றம் நிகழ்ந்திருக்கு. அதனால இந்த ஒரு குறிப்பிட்ட தொற்றுகள் வந்து அதிகமாக கண்டறியப்படுவது தெரிகிறது. இது வந்து அமெரிக்கால தான் இந்த வேரியன்ட்டை முதல் முறையா செப்டம்பர்ல கண்டறிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூர்ல கண்டறிஞ்சிருக்காங்க. இப்ப வந்து கேரளால ஒரு 79 வயது முதியவர் பாட்டிக்கிட்ட கண்டறிஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தொற்றுகள் வந்து அதிகரிப்பது, பிறகு குறைவது, இன்னொரு வேரியன்ட் உருவாவது, இது எல்லாமே வந்து ஒரு பெருந்தொற்று நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்பயுமே நடக்கிற விஷயம். நிச்சயமா சார். ஆனா அந்த கொரோனா இந்த வேரியன்ட்னால வந்து கொரோனாவுடைய 2வது அலையில வந்து நிறைய உயிரிழப்புகளை பார்க்க முடிஞ்சிருந்தது. இப்பவும் இது ஒரு பேசுபொருளா ஆறதுக்கான காரணமா அதிக கேசஸ் இருந்தாலும் இப்போ இந்த ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் கேப்லயே வந்து இதுவரைக்கும் ஒரு 5 பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குற ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த வேரியன்ட் தீவிரம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் சார்? அதாவது நம்ம வந்து 2வது அலை வந்து 2021 மே வாக்குல நம்ம வந்து அடைந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எதிர்ப்பு சக்தின்னு பாத்தீங்கன்னா இந்த முதல் அலைனால வந்து நமக்கு பெரிய எதிர்ப்பு சக்தி எல்லாத்துக்கும் கிடைக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லா ஒரு 3 மாத காலம் வந்து லாக்டவுன் அந்த மாதிரி தான் இருந்ததுனால முகக்கவசம்லாம் வந்து சிறப்பா வந்து கடைபிடிச்சோம். லாக்டவுன் எடுத்து விட்டதுக்கு அப்புறமே கூட சமூக இடைவெளியை வந்து மக்கள் வந்து நிறைய ஃபாலோ பண்ணாங்க. அதனால முதல் அலையின் தாக்கம் வந்து குறைவு. ஆனா வந்து வலிமை அதிகமாக இருந்தாலுமே நிறைய பேருக்கு பரவாததுனால அதோடைய தாக்கம் குறைவாக இருந்தது. எதிர்ப்பு சக்தின்னு பாத்தீங்கன்னா அந்த முதல் அலை வந்துட்டு போனதுக்கு அப்புறமே இந்தியா முழுக்க எடுக்கப்பட்ட அந்த எதிர்ப்பு சக்தி குறித்த ஆய்வுகள்ல ஒரு 20% பேருக்கு தான் கொரோனாக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி இருந்தது. ஸோ 2வது அலையை நாம் எதிர்கொள்ளும் பொழுது அது அதிகமா தடுப்பூசியுமே செலுத்திக் கொள்ளப்படவில்லை, எதிர்ப்பு சக்தி இல்லை. அப்படி இருக்கும்போது கொரோனா வேரியன்ட் வந்து நல்ல ஒரு பலம் மிகுந்த ஒரு டெல்டா வேரியண்டா அது உருமாறுச்சு. அந்த உருமாற்றத்தை வந்து நம்மளால தாங்க முடியல. அதனால அதிகமான மரணங்கள் ஏற்பட்டது. ஆனா டெல்டா வேரியன்ட்னால ஏற்பட்ட அந்த அசம்பாவிதங்களை மனதில் கொண்டு மக்கள் வந்து அதிகமான தடுப்பூசி அதுக்கப்புறம் செலுத்திக் கொள்ள ஆரம்பிச்சாங்க 2001 பிற்பகுதியில். அது கூடவே வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தியுமே வந்து 60-70% வந்து கிருமி தொற்றுனால ஏற்படுற எதிர்ப்பு சக்தியுமே அதிகரித்தது. இதன் விளைவாக 3வது அலை 2021-22 வரும்பொழுது
நமக்கு வந்து பெரிய தாக்கத்தை வந்து ஒமைக்ரான் அலையால் ஏற்படுத்த இயலவில்லை. அதுக்கு அப்புறமே நம்ம 2022 முழு வருடம் கடந்திருக்கோம், 2023 முழு வருடத்தையுமே கடந்துட்டோம். இப்ப கடந்த 2 வருடங்களா வந்து ஒமைக்ரான் வேரியண்டால நம்ம இந்தியாவில குறிப்பிட்ட தாக்கத்தை ஏற்படுத்த இயலவில்லை. இந்த குறிப்பிட்ட இந்த JN.1ங்கிறது ஒமைக்ரானுடைய மற்றொரு வேறுபாடாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த குறிப்பிட்ட வேரியண்ட்னாலையும் நம்ம கிட்ட ஒரு பெரிய அசம்பாவிதங்களையோ அல்லது இந்த 2வது அலை மாதிரி ஒரு பெரிய தாக்கத்தையோ ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிறதுதான் அறிவியலாளர்களுடைய நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கையாகவும். நிச்சயமா சார். கொரோனாக்கான தடுப்பூசி அப்படின்னு வரும்போது நிறைய மக்கள் தடுப்பூசி செலுத்தியிருந்தாலும் அந்த பூஸ்டர் டோஸ் அப்படிங்கறது வந்து எவ்வளவு காலத்துக்கு ஒரு தடவை திரும்பவும் இப்போ இந்த கோவிட் வேரியன்ட் கொரோனா கேசஸ் அதிகமானதுனால இப்ப திரும்பவும் அந்த தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கா? இப்ப வந்து நீங்க சிறப்பான கேள்வி ஒண்ணு முன் வச்சிருக்கீங்க. என்னன்னா, நீங்க இப்ப பூஸ்டர் டோஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில வந்து 2021 ஜனவரி காலத்துல போடப்பட்டது வந்து அப்ப 2020 காலத்துல பரவிட்டு இருந்த அந்த வைரஸ் 2019 வந்துச்சு இல்லையா, அந்த சைனால அந்த வைரஸ்க்கு எதிரான தடுப்பூசி நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு எதிரான சிறப்பான எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைச்சிருக்கு. பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்து பல உருமாற்றங்களை அதுல சந்திச்சிருச்சு. இப்ப என்னன்னா, நீங்க அமெரிக்கால போய் பாத்தீங்கன்னா அந்த வேக்சின்ஸ் யாரும் உபயோகப்படுத்துறது இல்ல. 2022லயே அப்டேட்டட் கொரோனா வேக்சின்ஸ் அவங்க உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது யாருன்னா இந்த பைசர் நிறுவனம், மாடர்னா நிறுவனம் இதெல்லாம் வந்து அப்டேட்டட் கொரோனா வேக்சின்ல ஒமைக்ரான் வேரியண்ட்டை வச்சு தடுப்பூசிகளை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அப்டேட்டட் கொரோனா வேக்சின்ஸை வந்து போட்டுக்கொண்டால் மட்டும்தான் வந்து அதுக்குரிய எதிர்ப்பு கிடைக்குமே தவிர நம்ம பழைய தடுப்பூசிகளை வந்து இப்ப பயன்படுத்துவதால் பெரிய எஃபெக்ட் வராது. ஆனால் என்னன்னா, நம்ம பழைய தடுப்பூசிகளை வந்து போட்டு பூஸ்டர் டோஸ் வரைக்கும் போட்டு முடிச்சவங்களுக்கு அதுக்குரிய எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஏன்னா நம்ம வந்து புதுசா அதே ஒமைக்ரான் வேரியண்டோட இன்னொரு ஒரு டைப் தான் வரப்போகுதுங்கிறதுனால நமக்கு வந்து ஒமைக்ரான் வேரியண்ட்டுக்கு எதிராகவும் நல்ல ஒரு தடுப்பு சக்தியை வந்து தடுப்பூசி கொடுத்தது. அதனால இதுக்கு எதிராகவும் கொடுக்கும். இதுக்கு நடுவுலயே நம்ம இந்த 2 வருஷத்துல நிறைய தடவை 1க்கு 2 தடவை ஒரு ஆளுக்குமே இந்த கொரோனா வைரஸ் வந்து தொற்று ஏற்பட்டு சரியாகி, அதனால அந்த தொற்றுகளை நேரடியாக சந்தித்து அதன் மூலமாக கிடைச்ச எதிர்ப்பு சக்தி நம்மகிட்ட இருக்கு. அதனால இந்த 2 எதிர்ப்பு சக்தியுமே நம்மளுக்கு வந்து நீ புதுசாக வர்ற இந்த வேரியண்ட்டுக்கு எதிராகவுமே நமக்கு தற்காப்பாக விளங்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ தடுப்பூசி செலுத்திக்கிறது தாண்டி ஒரு தனிநபரா இல்ல அரசு எடுக்கக்கூடிய புது தடுப்பூசி உருவாக்கக்கூடிய அந்த முயற்சிகள் தாண்டி ஒரு தனிநபரா எந்த மாதிரியான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணும்? தனிநபரா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பனிக்காலம் கார்காலம் வரும் பொழுது நம்ம வந்து பொது இடங்கள்ல ஒரு கூட்டமான இடங்கள்ல சங்கமிக்கும் போது அனைவருமே முகக்கவசம் அணிவதை வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கொரோனாக்கு அப்புறம் பிறகு நம்ம கற்றுக்கொண்ட பாடமாக நம்ம வருடம் யாரும் சொல்லாமையே ஃபாலோ பண்ணலாம். இப்ப ஸ்கூல்கள்ல பள்ளிகள்லயே வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பனிக்காலங்கள்ல ஈஸியா ஃப்ளூ தொற்று, ஒவ்வொருத்தவங்க இருமுறது, சளி, காய்ச்சல் இதெல்லாம் ஈஸியா பரவுது. இதை வந்து முடிஞ்ச அளவு தவிர்க்கும் விதமாக நம்ம வந்து முகக்கவசம் அணிவது இந்த குறிப்பிட்ட இந்த 2 மாசம் 3 மாசத்துக்கு முகக்கவசம் அணிகிறது ரொம்ப ஒரு சிறந்த பயனை தரும். இது இல்லாம கைகளை வந்து எப்பயுமே சோப் போட்டு கழுவணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்பப்ப வந்து சோப் போட்டு கழுவுற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ட இடத்துல தொடுறோம், அங்க வந்து வைரஸ் தொற்று ஏற்பட்டு அதை நம்ம வாயிலேயோ மூக்கிலேயோ வைக்கிறது மூலமா இன்ஃபெக்ஷன் வர்றதை தவிர்த்துக்கலாம். இவை அன்றி ஒரு காய்ச்சல், சளி, இருமல் ஏற்படுதுன்னா அட்லீஸ்ட் அந்த காய்ச்சல் குணமாகிற வரைக்குமாவது வீட்டுல வந்து ஒரு சிக் லீவ் வருஷத்துக்கு ஒரு 3 நாள் 6 நாள் சிக் லீவ் எடுக்கிறது தப்பு இல்லை. அப்படி சிக் லீவ் எடுக்கிறது மூலமா நம்ம வந்து பிறருக்கு தொற்று ஏற்படாம தடுக்க முடியும். இதே மாதிரி க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்ல ஒரு ஏசி எல்லாம் இருக்கு, ஒரு ஸ்கூல் இருக்கு, இங்க மாதிரி இடத்துல நம்ம வந்து ஒரு தொற்று மிகுந்த ஒரு காய்ச்சலோட இருக்கிற ஒரு நபர் இருமுறாருன்னா ஒரு ஆள்கிட்ட இருந்து 3 பேர்ல இருந்து 5 பேருக்கு பரவும். ஸோ இது வந்து ஆடட் பேர்டனா இருக்குது. அதுக்கு ஒரு சளி காய்ச்சல், அவங்க ஒரு லீவ் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாமே மனசுல வச்சு நம்ம இனி வருங்காலங்கள்ல இப்ப இந்த கார்காலம் முடிய போது பனிக்காலம் ஆரம்பிக்க போகுது. இந்த பனிக்காலம் முழுவதும் மக்கள் வந்து பொது இடங்கள்ல குடும்பம் போது முகக்கவசம் அணியணும். முகக்கவசம் அணிகிறத ஒரு பழக்கமா வச்சுக்கிட்டு முடிந்த அளவு இந்த வயோதிகர்களும் பல்வேறு இணை நோய்கள், நீரிழிவு, ரத்த கொதிப்பு, இதய நோய் இது மாதிரி இருக்கவங்க வந்து அத்தியாவசிய பயணம் இல்லாத பயணங்களை வந்து தடுத்துக் கொள்ளுதல் நல்லது. உணவு முறைகளா எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது? உணவு முறைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம பொதுவாகவே புரதச்சத்து மிகுந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிடுறது ரொம்ப கம்மி. அந்த விழிப்புணர்வு மக்களிடையே அதிகமா ஏற்படணும். புரதச்சத்துங்கிறது இந்த புரோட்டீன் சத்து தான் வந்து நம்மளுடைய உடல் வந்து கட்டமைப்புக்கு, வலிமைக்கு, எதிர்ப்பு சக்திக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு உணவா இருக்கு.
ஸோ இந்த புரோட்டீன் நிறைந்த உணவுகள் எங்கெங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாமிசம் முட்டை, மாமிசம், மீன். அதுக்கப்புறம் நீங்க சைவ உணவாளர்களுக்கு வந்து பயறு, கடலை, பருப்பு, பால் பொருட்கள், பன்னீர், இந்த மாதிரி விஷயங்கள், நட்ஸ், அதுல எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா அதிகமா எடுத்துக்கும் போது, நல்ல புரதச்சத்து உள்ள உணவுகள் எடுத்துக்கும் போது நமக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. அதனால ஒவ்வொருத்தவங்கன்றது இன்னொருத்தவங்க நோய் பரவும் போது அந்த நோய் வந்து குறைவாக வெளிப்படும் வாய்ப்பு, தீவிரமா போகாம ஈஸியா ஒரு 2 நாள் 3 நாள் சரியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. நிச்சயமா சார். இப்போ இந்த நோய் தொற்று கொரோனா திரும்ப ஸ்பைக் எடுக்குது அப்படின்னும் போது நிறைய பேருடைய பயம் வந்து, ஏன்னா லாஸ்ட் டைம் லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. ஸோ திரும்பவும் ஒரு லாக்டவுன் வருமா அப்படிங்கிற ஒரு பயமும் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த நோய் தொற்றுடைய தீவிரம், இந்த கேசஸ் இனிமேலும் எப்படி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? லாக்டவுன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? அதாவது பரிசோதனைகளை வந்து நம்ம அதிகரிக்கும் பொழுது நோய் தொற்றாளர்கள் கண்டறியப்படும் நம்பர்ஸும் ஏறத்தான் செய்யும். இதை வைத்து நம்ம வந்து அச்சப்பட தேவையில்லை. இனிமே வந்து லாக்டவுன் வைத்து எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிறது வந்து உலகம் புறமே நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறதுனால அறிவியல் பூர்வமா லாக்டவுன்லாம் இனிமே வராது. அதே மாதிரி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பெருசா வராது. ஏன்னா வந்து எப்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த தொற்று பரவல் மூலமா மருத்துவமனைகள்ல வந்து தீவிர நோயோட அட்மிட் ஆகுற நம்பர்கள் அதிகமாகும். அதே மாதிரி ஐசியூல அதிகமான நம்பர் அட்மிட் ஆனாங்கன்னா, மரண எண்ணிக்கை அதிகமானா அப்படின்னாதான் இந்த மாதிரி லாக்டவுன்ஸ்ல எல்லாம் வந்து பிரயோஜனம் இருக்கு. இனி வந்து இந்த கொரோனா காலங்கள்ல இனிமேல் லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு, வராது என்றே சொல்லலாம். நிச்சயமா சார். லாஸ்ட் டைம் கொரோனா வந்தப்போ நிறைய கேசஸ் அதிகமாகும் போது லேக் ஆஃப் ஆக்சிஜன் இந்த மாதிரியான மெடிசின்ஸ் வரதுக்கான இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்தது. பட் ஆனா அந்த ஒரு சுச்சுவேஷனை ஆல்ரெடி இங்க தமிழ்நாட்டுல சந்திச்சிருக்கோம். ஸோ இப்ப அதுக்கான ஏற்பாடுகள், அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இங்க இப்போ கட்டமைப்பு இருக்கா? ஆமா, அதாவது முதல் அலை முடிந்ததுக்கு அப்புறமே வந்து கட்டமைப்புகள் வலுப்பெற ஆரம்பிச்சு. ஆக்சிஜன் சிலிண்டர்கள், அப்புறம் ஆக்சிஜன் டேங்க், ஆக்சிஜனை வந்து தன்னகத்தை உற்பத்தி செய்யும் டேங்குகள், இது எல்லாமே வந்து தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளும் சரி, பிரைவேட் மருத்துவமனைகளையுமே வந்து நிறைய பெட், ஆக்சிஜன் பெட்ஸ் உருவாக்கப்பட்டது. 2ஆம் அலையை நம்ம சந்திச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்மடங்கு வந்து ஆக்சிஜன் பெட்டுகளோட எண்ணிக்கை அதிகரித்து இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2வது அலையை சந்தித்ததை விட பல மடங்கு தயாராக இருக்கிறோம். ஆனா 3வது அலை வந்து பெரிதாக வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் நம்ம கிட்ட எதிர்ப்பு இருந்ததுனாலையும் தடுப்பூசி நல்லா செலுத்தி கொண்டதுனாலையும் 3வது அலை வந்து 2022ல பெருசா வரவே இல்லை. நம்ம இவ்வளவு தயாரா இருந்துமே பெருசா வரல. இப்பவுமே அதே கட்டுமானங்கள் தயாராக தான் இருக்கிறோம். அதனால இருந்தாலும் இந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே ஒமைக்ரானோடைய மாறுபட்ட வேரியண்டா தான் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு அச்சுறுத்துறதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. நிச்சயமா சார். கொரோனா முன்னாடி வந்திருந்த வேரியன்ட்ஸ் வந்து அதோட டார்கெட் ஆடியன்ஸ் லைக் பாதிக்கப்படுறவங்க வந்து வயசானவங்க இல்ல எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கவங்க அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த வகையான வேரியன்ட் எந்த ஒரு ஏஜ் குரூப்பையோ இல்ல எந்த ஒரு யாரை வந்து அதிகமா தாக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? எப்பவுமே எந்த ஒரு வைரஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஃப்ளூ வைரஸா இருக்கட்டும், காமன் கோல்டுன்னு சொல்ற இந்த சீசனல் வைரஸா இருக்கட்டும், அது வந்து இந்த முதியவர்கள், அதை எதிர்ப்பு சக்தி குன்றியவர்கள், 2வது நீரிழிவு ரத்த சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாடு இல்லாம இருக்கவங்க, அப்புறம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து அதுக்குரிய சிகிச்சையில இருக்கவங்க, புற்றுநோய் சிகிச்சையில இருக்கவங்க, எதிர்ப்பு சக்தி குறைக்கும் அந்த ஸ்டீராய்டு மருந்துகள்லாம் வந்து தன்னெதிர்ப்பு நோய்களுக்காக தொடர்ச்சியா எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு தொற்று, சாதாரண தொற்று வந்தாலுமே அது தீவிரமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது எப்படி பெரும்பான்மை மக்கள்கிட்ட வெளிப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு சளி, காய்ச்சல், இருமல், தொண்டை வறட்சி, தொண்டை வலி, அப்புறம் வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, இப்படி சரியாயிடும். சீசனல் காமன் கோல்டு ஃபீவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு 5 to 7 நாட்கள் இருந்துட்டு சரியாயிடும். ஆனால் வல்னரபிள் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து நீங்க சொல்ற இந்த முதியவர்கள், அப்புறம் பச்சிளம் குழந்தைகள், இந்த பிறந்த ஒரு 28 நாளைக்குள்ளார இருக்கிற குழந்தைகள், அப்புறம் 1 வயசுக்குள்ளார இருக்கிற குழந்தைகள், பல்வேறு இணை நோய்கள் கூடவே வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, கல்லீரல் நோய் இருக்கும், சிறுநீரக நோய், இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு ஒரு தொற்று ஏற்படும் போது அவங்களுக்கு நிமோனியா வரும்போது அவங்களால வந்து தீவிர சிகிச்சை கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும். கர்ப்பிணிகள், இவங்க ஏற்கனவே வந்து ஒரு ஸ்பெஷல் பாப்புலேஷன், அவங்களுக்கு தொற்று ஏற்படும் போது தான் பிரச்சனை ஏற்படுமே தவிர நம்ம இளைஞர்கள், அப்புறம் வந்து பள்ளி செல்லும் சிறார் சிறுமியர், இவர்களிடத்தே வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஏற்படுத்தாது என்றே நம்பப்படுகிறது.
நிச்சயமா சார். இந்த வேரியன்ட்கான சிம்டம்ஸ் என்ன? ஏன்னா சிலர் வந்து லாஸ்ட் டைம் பார்க்கும்போதும் சிலருக்கு வந்து ஏசிம்டமேட்டிக்காவே இருந்தாங்க. கெரியராவும் இருந்தாங்க கொஞ்சம் இது. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல இருந்து எப்படி அவங்க தங்கள வந்து பாதுகாத்துக்கலாம்? இதுலயுமே ஏசிம்டமேட்டிக்கா வந்து ஒரு பெரும்பான்மை மக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அறிகுறிகள்ங்கிறது போது நம்மளுடைய காமன் கோல்டு ஃபீவருக்கு என்னென்ன அறிகுறிகள், சீசனல் ஃபீவருக்கு வந்து காய்ச்சல், இருமல், வறட்டு இருமல், தொண்டை வலி, அதுக்கப்புறம் மூக்கு ஒழுகுதல், மூக்கு அடைப்பு, இது இது கூட சேர்ந்து வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இது வந்து சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வேரியன்ட். ஏன்னா அமெரிக்கால வந்து இது குறித்து சில ஆய்வுகள் நடந்திருக்கு. அதுல வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிம்டம்ஸ், அதாவது வயிற்று குடல் சம்பந்தமான சிம்டம்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலி மைல்டு, அதாவது எல்லாருக்கும் பெரும்பான்மையானதுக்கும் மைல்டு. இந்த மாதிரி வல்னரபிள் பாப்புலேஷன், பிரச்சனைக்குரிய பாப்புலேஷன், அந்த முதியவர்கள், இணை நோய்கள் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சற்று தீவிரத்தோட வெளிப்படுது. மற்றபடி மரண எண்ணிக்கைகள்லாம் வந்து உயரவில்லை. மருத்துவமனைகள்ல வந்து அட்மிட் ஆகிற மக்களுடைய எண்ணிக்கையும் உயரவில்லை. அதனால இந்த வேரியன்ட் குறித்து ஒரு அதீத அச்சம் மக்களிடையே தேவையற்றது அப்படின்னு தான் வந்து சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க அமெரிக்கா. இந்த வேரியன்ட் வந்து இப்போ அமெரிக்கால ஒரு கண்டறியப்பட்ட இந்த வேரியன்ட் இப்போ இந்தியாலயுமே பார்க்கிறோம். மற்ற நாடுகள்லயும் இது பரவ பரவி இருக்கா? இல்ல மற்ற நாடுகள்ல இருந்து, ஏன்னா நெறைய வெளிநாட்டுல இருந்து வந்து இங்க இருக்கவங்க வரவங்க இருப்பாங்க. டிராவல் பண்றவங்க இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் சார்? சிங்கப்பூர்ல வந்து இந்த கடந்த சில 2 வாரங்களாக வந்து அதிகமான தொற்றாளர்கள் கண்டறியப்படுறாங்க. இருந்தாலும் வந்து அங்க வந்து மரண எண்ணிக்கையோ அல்லது மருத்துவமனையில வந்து தீவிர நோயோட அட்மிஷன் ஆகிற எண்ணிக்கையோ அதிகரிக்கவில்லை. இந்தியாவிலுமே கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த தொற்று வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்காக வந்து நம்ம வந்து பழைய மாதிரி சர்வதேச பயணங்கள் இதுக்கெல்லாம் வந்து தடை விதிக்க வேண்டிய தேவை இருக்காது. அதே மாதிரி மாநிலங்கள் விட்டு மாநிலங்கள் மக்கள் வர்றது போறது இதெல்லாம் வந்து நிறுத்த வேண்டிய தேவை இருக்காது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பொது முடக்கத்துக்கான அவசியம் இருக்காது. மக்களாகவே வந்து முன் வந்து இப்ப கர்நாடகால வந்து முகக்கவசத்தை வந்து கட்டாயமாக்கிருக்காங்க. இந்த மாதிரி கட்டாயம் ஆக்கணும் அப்படிங்கிற சூழல் இல்லாம மக்களாவே முன் வந்து முகக்கவசம் அணிந்து கொள்வது, தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது, முடிந்த அளவு காய்ச்சல், இருமல், சளி இருக்கிறவங்க வீட்டிலேயே இருந்துக்கிறது, ஐசோலேட் பண்ணி செல்ஃப் ஐசோலேஷன் பண்ணிக்கிறது, சிக் லீவ் எடுத்து போய் அலுவலகங்களுக்கோ பள்ளிகளுக்கோ போய் பரப்பாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டாலே போதுமானது. இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த அச்சுறுத்தலை வந்து நம்ம ஈஸியா கடந்து செல்லலாம். நிச்சயமா சார். நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு நன்றி. நன்றிம்மா, தேங்க்யூ.